அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நியாய தீர்ப்பை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கடைசி 2 நியாய தீர்ப்புகளை குறித்து இந்த நாளிலே பார்க்கலாம். முதல் நாளிலே சிலுவையில் நியாய தீர்ப்பு என்றும், 2வது நாளிலே விசுவாசிகள் தன்னைத்தானே நியாயம் தீர்த்து கொள்ளுதல், 3வது காரியம் விசுவாசிகளின் செயல்களுக்கு தக்க நியாய தீர்ப்பு, 4வது இஸ்ரவேலர்கள் நியாய தீர்ப்பு உபத்திரவ நாட்களிலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்த்தோம். 5வதாக நாடுகளின் நியாய தீர்ப்பு. இதற்கு பின்பாக ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியை நடத்தின பின்பு இங்கே செய்யப்படுகிற நியாய தீர்ப்பு. அதனுடைய முடிவிலே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவம் 2 நியாய தீர்ப்புகளும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தூதர்களின் நியாய தீர்ப்பையும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு கேட்கிறார். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே உள்ள உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியாமல் இருப்பது என்ன என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூசிஃபராக உருவாக்கப்பட்டு சாத்தானாக மாறிய கேருபும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டப்பட்டு இருளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற தூதர்களையும் நாம் நியாயம் தீர்ப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் யூதா 6லும் இந்த காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நியாய தீர்ப்புக்கு பின்பாக அந்த சாத்தான் தள்ளப்படுவான் என்று சொல்லி வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், அந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக சாத்தான் சங்கிலினாலே கட்டப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருந்தவன் அதற்கு பின்பு கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அவன் விடுதலையான பின்புதான் அவன் சிங்காசனத்தை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுமாகிய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளில் தங்கள் கைகளில் அதன் முத்திரைகளை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருடம் அரசாழ்வார்கள். அந்த 1000 வருஷம் முடிந்த போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பின்பு 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகேயும் மாகேயும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொண்டு புறப்பட்டு வருவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருக்கும். அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு ஆண்டவரோடு கூட சர்வ வல்லவரோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக அவன் கடந்து வருவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த யுத்தத்தின் முடிவிலே மோசம் போக்கின பிசாசானவனும் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாய் இருக்கிறவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். சாத்தான் இங்கே பூமியை ஆளுகை செய்கிறது போல அங்கே மிரட்டி ஆளுகை செய்ய முடியாது. அவனும் சதா காலமும் வாதிக்கப்படுகிற ஒரு தண்டனையை பெற்று விடுவான் என்று சொல்லி தூதர்களினுடைய நியாய தீர்ப்பை குறித்து அந்த 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே அவனுக்கு நியாய தீர்ப்பு வழங்கின பின்பு வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவராகவும் நான் கண்டேன். அவருடைய சமூகத்தினின்று பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படாமற் போயிற்று. வானத்திலோ பூமியிலோ அங்கே நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இல்லை. அவர் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்த பொழுதே வானமும் பூமியும் அகன்று போயிற்று என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய சிங்காசனத்துக்கு முன்பாராகிய மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அவர்கள் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுத பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்களாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே
தள்ளப்பட்டான் என்று சொல்லி இந்த பகுதி முடிகிறதை பார்க்கிறோம். கடைசி நியாய தீர்ப்பு. சமுத்திரத்தில் மரித்தவர்கள், பூமியிலே மரித்தவர்கள், எல்லா மனிதர்களும் அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. 70 வயது 80 வயது இந்த பூமியிலே இத்தனை வேதனைகளோடு கஷ்டத்தோடு கூட நம் வாழ்க்கை நடத்துகிற நாம் இதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய நித்திய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம் கருத்திலே கொண்டு அந்த நித்திய நரகத்திற்கல்ல வாழ்க்கைக்கு செல்லும்படியாக நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொண்டோம் என்று சொன்னால் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச நாளிலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர்களுக்கு நித்திய காலமாக ஒரு பரலோக வாழ்க்கை, அழுகை இல்லாத, கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத, மரணம் இல்லாத, பசி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நித்திய பரலோக ராஜ்யத்தில் தருகிறதற்கு வாஞ்சியோடு கூடத்தான் இன்றைக்கு அன்போடு கூட நம்மை அழைக்கிறார். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போனோம் என்று சொன்னால் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் அவர் தள்ளப்பட்ட அந்த 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டு விடுவோம். சதா காலங்களிலும் சாத்தான் வாதிக்கப்படுகிறது போலவே நாமும் வாதிக்கப்படுகிறவர்களாக மாறிவிடுவோம். தண்டனைக்கு தப்புவதற்காக ஆண்டவருடைய பாதத்தை இன்றைக்கே முத்தம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆமென்.